அதாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். எண்ணத்தினால் எனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். ஆமேன். அடுத்து ஒரு வேதவசனம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 34 14ஆம் அதிகாரம் 34, 35. சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை. அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்லுகிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷனிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமா இருக்குமே. ஆமேன். அடுத்து தொடர்ந்து 36, 37. தேவ வசனம் உங்களிடத்திலிருந்தா புறப்பட்டது, அது உங்களிடத்திற்கு மாத்திரமா வந்தது. ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவரும் மர்ம ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் அந்த மாலை வேளையில் வந்து உம்மை துதித்து பாடி ஆராதிக்கவும் உடைய ஜீவனுள்ள வார்த்தை கேட்கவும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாசிக்கப்பட்ட வேத வசனங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் ஆசீர்வதித்து இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. தேவனாம் மைமை கண்டு கர்த்தாவே இந்த செய்தியை எங்களுக்கு ஆசீர்வதியும். பெண்கள் பிரசங்கிக்கலாமா என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாங்கள் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே எங்களுக்கு இந்த வார்த்தைகளை வியாக்கியானித்து தரவும் வார்த்தைகளை அடியனுடைய நாவிலிருந்து புறப்படப்படவும் கர்த்தர் அபிஷேகித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்ய துதிக்க நம்ம மைமை யாவற்றுமுக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். முக்கார். பெண்கள் பிரசங்கிக்கலாமா? ஒரு கேள்விக்குறியோடு இந்த செய்தி நமக்கு வருது. கேன் உமன் ப்ரீச்? பெண்கள் பிரசங்கிக்கலாமா என்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு பைபிள் படியும் இந்த கடைசி நாட்களில் தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியின் செய்திப்படியும் நாம் அதை ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கு ஆண்களுக்கு இணையாக பெண் பிரசங்கிமார்கள் அதிகம் தோன்றியிருக்கிறார்கள். அதிகம் பேர் சபைகளையும் நடத்தி பாஸ்டராக இருக்கிறார்கள். பெண்கள் பாஸ்டராக இருக்க முடியுமா? அல்லது பெண்கள் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர் இந்த 5 ஊழியங்களில் ஒரு நபராக இருக்க முடியுமா என்பதை குறித்து தான் நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நாம் 2 வேத வாக்கியங்களை வாசித்தோம். 1 தீமோத்தேயு 2, 9 முதல் 14, 1 கொரிந்தியர் 14, 34 முதல் 36 வசனங்களை 37 வசனங்களை நாம் வாசித்தோம். நம்ம செய்திக்கு போக போகிறோம். இந்த 2 வசனங்களையும் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லப்படுறது. ஸ்திரீயானவள், அதாவது ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஸ்திரீயானவள் எப்படி உடைகள் உடுத்த வேண்டும் என்பதும் பைபிளில் அங்கே இருக்கிறது. மயிரை பின்னுதல், பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரிக்க கூடாது என்பதாகவும், தகுதியான ஒரு வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்களுக்கென்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும்.
அது. அடுத்து ஸ்திரீயானவள் என்ன செய்யணும்னா எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாக இருக்க வேண்டும். அடுத்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள் என்பதாக வேத வசனம் சொல்லும். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலாக இருக்க வேண்டும். எண்ணத்தினாலில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டான். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதல்களுக்கு விடப்பட்டான். ஆகையால் சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். பேசாமல் இருக்கும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை. பேசுதல் என்றால் பிரசங்கித்தல் என்றுதான் அர்த்தம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லெட் யுவர் women keep silence in the churches, for it is not permitted unto them to speak, but they are commanded to be under obedience, as also says the law. வேத வசனத்தின் அடிப்படையில் பெண்கள் சபைகளில் பிரசங்கிப்பதற்கு அனுமதி இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லும். அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் அவர்கள் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் கற்றுக்கொள்ள கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாக இருக்குமே என்பதாக நாம் வாசித்தோம். சரி, அடுத்ததாக பார்த்தோம் பிரியமானவர்களே, நாம் 2 வேத பாகத்தை வாசித்து முடிச்சிட்டோம். சரி, இப்போ இந்த கேள்விக்கு பல கிறிஸ்தவ சபைகள் வெவ்வேறு விளக்கங்களை அளிக்கின்றனர். சரியான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்க வேண்டும். என்றைக்கும் தீர்க்கதரிசிக்கு மட்டுமே தேவனுடைய வார்த்தை வருகிறது. சரியான விளக்கத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு தீர்க்கதரிசி வேண்டும். அதுவும் வெளிப்படுத்தல் 10:6 வசனத்தில் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் உதப்பவர் தேவ இரகசியங்கள் எல்லாம் வெளிப்படும் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆகையால் பல கருத்துக்கள் பல சபைகளிலே இருக்கிறதுனால அநேக சபைகள் பெண் பிரசங்கிமார்களை வைத்திருக்கிறார்கள், பெண் பாஸ்டர்களாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். ஆமென். கடைசி காலத்துக்குரிய ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிற வில்லியம் பிரணாம் மெத்தடிஸ்ட், அதாவது பாப்டிஸ்டோ மெத்தடிஸ்ட் ஒரு சபையில் ஸ்தாபனத்தில் இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை பாஸ்டராக ஆர்டினேஷன் பண்ண வேண்டும் என்று மூத்த பாஸ்டர் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் இவர் என்ன செய்தார்? இல்லை, நான் அதை ஒருபோதும் செய்ய மாட்டேன், பெண்களை நான் ஆர்டினேஷன் பண்ண மாட்டேன். ஏனென்றால் அவர்கள் இந்த 5 விதமான ஊழியத்தில் ஒருவரல்ல, அவர்கள் ஒரு காலம் பாஸ்டராக அழைக்கப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் ஒரு பெண் சகோதரியை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது அவர் அதை மறுத்துவிட்டார். ஆகையால் அந்த சபையை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆகையால் பெண்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா பிரசங்கிக்கக்கூடாது என்று வேத வசனங்களுக்கு நாம் 1 தீமோத்தேயு 2:11-12 வசனத்திலையும் கூட நாம் இதை வாசித்தோமா? ஸ்திரீ அமைதியோடும் முழு கீழ்ப்படுதலோடும் கற்றுக்கொள்ள கடவர்கள். ஸ்திரீயானவள் உபதேசம் பண்ணுறது, உபதேசம் பண்ணுவதற்கோ புருஷன் மேல் அதிகாரம் செலுத்துவதற்கோ அதிகாரம் இல்லை. பாருங்கள், 1 கொரிந்தியர் 14:34-35 நாம் வாசித்தோம். ஆகையால் பெண்கள் பிரசங்கியாக இருப்பதற்கு சபையினுடைய அதிகாரபூர்வமாக போதகராக இருப்பதற்கு அனுமதி இல்லை என்று பரிசுத்த பவுல் யாரு? எபேசு சபையின் செய்தியாளனும் தீர்க்கதரிசியும் அப்போஸ்தலனுமாக இருக்கிறார். ஆகையால் கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற வார்த்தையை தீர்க்கதரிசிகள் கொண்டிருக்கிறபடியினால் பவுல் அப்போஸ்தலன் கர்த்தர் உரைக்கிறதாவது, பெண்கள் எதையாக கற்றுக்கொள்ள வேண்டுமானால் வீட்டிலே தன் புருஷனிடத்தில் கற்றுக்கொள்ளவன். புருஷன் மேல் அதிகாரம் செலுத்துவதற்கோ இல்லை சபையில் பெண்கள் பிரசங்கிப்பதற்கோ அனுமதி இல்லை, அவர்கள் அமைதலாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லும். வேதாமத்திலே நாம் பார்க்கிறோம் பிரியமான பெண்களுக்கு அநேக ஊழியங்கள் உண்டு. இது புரியாதவங்க அது புரியாமல் என்ன செய்கிறாங்கன்னா பெண்கள் பாஸ்டர் என்று ஆர்டினேஷன் பண்ணுறாங்க. அந்த பாஸ்டர் என்று ஆர்டினேஷன் பண்ணுறவங்களுக்கும் சத்தியம் தெரியாது, தங்களை பாஸ்டராக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிற சகோதரிகளுக்கும் சத்தியம் தெரியாது. அதனால்
வேதாகமத்தில் நாம் பார்த்தோம்னா பல பெண்கள் ஊழியம் செய்திருக்கிறார்கள். பெண்கள் ஊழியம் செய்யலாம், ஆனால் பெண்கள் ஒருபோதும் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர், இந்த 5 விதமான ஊழியங்கள் சபையின் பக்தி விருத்திக்காக அளிக்கப்படுகிறது. அதில் அவர்கள் பெரிய செய்ய முடியாது, பங்கு பெற முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ தெபரோளை பற்றி பார்க்குறோம். தெபரோள் நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசனியாகவும் இருந்தாள் என்று. தீர்க்க தரிசனம் வரங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. எல்லா சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் பொதுவானது தான் ஆவிக்குரிய 9 வரங்கள். அதில் தீர்க்கதரிசியின் வரமும் இருக்கிறது. இதெல்லாம் வரங்கள். வரங்களை பெற்ற அநேக சகோதரிகள் அப்போஸ்தலருடைய காலத்திலேயே இருந்து இன்றைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். வரங்கள் என்பது பொதுவான ஒன்றுதான். அப்புறம் பிரிஸ்கில்லாவில் என்ன பார்க்குறோம்? ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குறித்து பைபிளில் நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 18:26 வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். அப்போஸ்தலர் 18:26. தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். ஆமென். சரி இருக்கா? கவனிக்கணும், யாராவது ஒருத்தர் கவனிக்கணும். நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமென். கவனிக்க அருமையானவர்களே, பிரிஸ்கில்லாள், ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் கணவன் மனைவி. இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சபையில் இருக்கிறாங்க. அப்பொழுது அப்பல்லோ என்பவன் அங்கு வந்து அவர்களுக்கு சுவிசேஷ பிரசங்கிக்கும் பொழுது இவர்கள் அவர்களோடு கூட சேர்ந்து இன்னும் இவர்கள் பவுலுடைய ஊழியத்தில் அதிகமான காரியங்களை கற்றுக்கொண்டதனால் இன்னும் அதிகமாக அவருக்கு விவரித்து சொல்கிறார். ஏன்னா அந்த அப்பல்லோ என்பவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை மாத்திரம்தான் அறிந்திருந்து ஆவியிலே அனலாக பிரசங்கிக்கிற ஒருவனாக இருந்தான். மேற்கொண்டு அவனுக்கு விளக்கி கொடுக்கக்கூடியவர்கள் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் கணவனும் மனைவியாக சேர்ந்து அவனுக்கு தனிப்பட்ட ரீதியில், சபையில் இல்லை, சபையில் ஆண்களும் பெண்களும் இருக்கிற இடத்துல பிரசங்கிப்பதில்லை, அதை அவர்கள் விளக்கி கொடுக்கிறதை நாம் பார்க்குறோம். அதுவும் கூட ஒரு ஊழியம்தான். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் செய்கிறது ஒரு ஊழியமாக இருக்கிறது. அதே போல் நம்முடைய சகோதரன் பிரணாமுடைய சபையில் அமெரிக்காவில் சகோதரர் கிட்டு என்பவரும் சகோதரி அவருடைய மனைவியாக சகோதரி கிட்டு என்பவரும் இணைந்து இந்த காலத்துக்குரிய அந்த ஒலி நடாவை ஜனங்கள் கூடுகிற இடத்துல அந்த டேப் ரெக்கார்டை கொண்டு வைத்து அதை என்ன செய்வார்கள்? அதை ஒளிபரப்புவார்கள். அதை அநேகர் சத்தியத்தை கேட்பதற்கு ஒரு வாய்ப்பாக அவர்கள் அந்த ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார்கள். பாருங்கள், அவர்கள் கணவன் மனைவியாக இருந்து அந்த செய்தியை ஜனங்களுக்கு மத்தியில் கொண்டு போகிறதுக்கு அந்த டேப் ரெக்கார்டர்கள் அதை ஒளிபரப்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ கவனிங்க. அப்பல்லோவுக்கு அந்த சத்தியம் தெரியாததுனால இன்னும் கொஞ்சம் விவரித்து சொல்ல வேண்டிய வேலையை அவர்கள் செய்தாங்க. அதே போல் நம் பைபிளில் பார்க்குறோம். அப்போஸ்தலர் 21:8-9 வசனங்களில் அப்போஸ்தலர் 21:8-9 தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி 21:8-9 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுவிசேஷனுடைய வீட்டிலே பிரவேசித்து. அங்கே யார் இருக்கிறா? பிலிப்பு என்னும் ஒரு சுவிசேஷகன். அங்கே பிலிப்பு யாரா இருக்கிறாரு? அவர் ஒரு பாஸ்டர் அல்ல, அவர் ஒரு சுவிசேஷனாக இருக்கிறார். அந்த பிலிப்பு என்னும் சுவிசேஷனுடைய வீட்டுக்கு வந்த பொழுது சுவிசேஷனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். சரி,
4 குமாரத்திகள் பிலிப்புக்கு இருந்தார்கள். அவர் ஒரு சுவிசேஷகன். ஆனால் அவர்களிடத்தில் அந்த 4 பிள்ளைகளும் என்னவா இருந்தார்கள்? வாலிப பிள்ளைகளாக இருந்தாங்க. அவர்கள் திருமணம் ஆகலை. 4 பேரும் கன்னியாஸ்திரிகள் என்று வேதவசனம் சொல்லுறது. திருமணம் ஆகாத அந்த வாலிப பிள்ளைகள் 4 பேருமே தீர்க்க தரிசன வரத்தை கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கும். எந்த ஒரு தீர்க்க தரிசனம் வரமும் எங்கே பயன்படுத்தப்பட வேண்டும்? சபையில் பயன்படுத்த வேண்டும். அதுவும் பிரசங்கிக்கிற நேரத்தில் அல்ல. சகோதரன் பிரணாம் அதை என்ன சொல்றாருன்னா, ஆராதனை துவங்குவதற்கு முன்பாக வரங்களை பெற்றவர்களெல்லாம் ஒரு அறையிலே கூடி அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அதை குறிப்பெடுத்து கொண்டு பின்பு அதை பீடத்தில் கொண்டு வைக்க வேண்டும். வேதத்தின்படி சரியாக இருக்கிற தீர்க்க தரிசனத்தை சபையின் போதகர் அறிவிப்பார் என்று சொல்கிறார். அது ஆராதனை நேரத்தில் அல்ல, ஆராதனைக்கு முன்பு அவர்கள் கூட வேண்டும், வரங்களை பெற்றவர்கள் கூட வேண்டும் என்று சொல்கிறார். ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போதோ பிரசங்கித்து கொண்டிருக்கும் போதோ தீர்க்க தரிசன அந்த வரத்தை பெற்றவங்க எழுந்து நின்றோ என்ன செய்யக்கூடாது? தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது. அதே போல் ஆராதனை பிரசங்கிக்கிற நேரத்தில் அந்நிய பாஷைகள் பேசக்கூடாது, வியாக்கியானமும் பண்ணக்கூடாது. அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்திருந்தாங்க. அதைத்தான் நம்ம பார்க்குறோம். பிலிப்புக்கு 4 குமாரத்திகள் கன்னியாஸ்திரிகள் இருந்தால் 4 பேரும் என்ன செய்தாங்க? தீர்க்க தரிசனம் வரங்களை பெற்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவராக இருந்தார்கள். ஆனால் பைபிள் சொல்லுது, அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்படியானால் தீர்க்க தரிசனத்தை எங்கே பயன்படுத்த வேண்டும்? சபை பக்தி விருத்திக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கி அநேகர் தீர்க்க தரிசனம் சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பெண்கள் தீர்க்க தரிசனம் வர இருந்தால் தான் ஒரு சபையை கட்டி சபைக்கு பாஸ்டர் ஆயிடுவாங்க, அந்த சபைக்கு தலைவர் ஆயிடுவாங்க. அது வேதத்து பிரகாரம் தவறு. சபை பக்தி விருத்தி அடைவதற்குத்தான் தீர்க்க தரிசன வரத்தை தேவன் வைத்திருந்தார் என்பதை நான் புரிந்து. ஆகையால் சபையில் தான் அதை பயன்படுத்தணுமே தவிர தனிப்பட்ட ஊழியம் செய்து அவர் வீட்டுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லி அதனால் காணிக்கைகளை வாங்கி கொண்டு இப்படியாக செய்வது ஊழியம் அல்ல. அது தவறான ஒரு காரியம். சரி, அடுத்தது நம்ம பார்க்குறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ரோமர் 16:1-2. கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு. பாருங்க, இங்கு என்ன சொல்லப்படுற, கெங்கிரேயா என்ற ஊரில் ஒரு சபை இருக்கு. அந்த காலத்தில் அப்படிலாம் கொரிந்துங்கிற ஒரு பட்டணத்தில் சபை இருந்தால் கொரிந்து சபை, எபேசுங்கிற பட்டணத்தில் சபை இருந்தால் எபேசு சபை, சிமிர்னாங்கிற பட்டணத்தில் சபை இருந்தால் சிமிர்னா சபை. அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு அந்தந்த பட்டணத்தின் பேர் தான் வழங்கிற்று. ஆகையால் பிரியமானவர்களே, இந்த கெங்கிரேயா என்று சொல்லப்படுகிற இடத்துல இருக்கிற அந்த சபையில் ஊழியக்காரியாக குறிப்பிடப்படுகிறார். இதை எல்லாரும் தவறாக புரிந்து கொண்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கெங்கிரேயா சபைக்கு ஊழியக்காரி அப்படின்னு சொன்னால் இவங்க ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் கூட லேவியர்களும் ஆசாரியர்களும் ஆண்கள் தான் தவிர பெண்களை தேவன் ஒரு காலம் ஏற்படுத்தவில்லை. லேவி கோத்திரத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டவர்கள் அத்தனை பேரும் ஆண்கள்தான். பிரதான ஆசாரியனும் ஆண்கள்தான், லேவியர்களும் ஆண்கள்தான். ஆகையால் பழைய ஏற்பாட்டில் எந்த பெண்களையும் தேவன் அது போன்ற காரியத்தில் வைக்கல. ஆனால் அவர்கள் என்ன பெற்றிருந்தார்கள்? தீர்க்க தரிசன வரத்தை பெற்றிருந்தார்கள். அந்த சகோதரிகள் தீர்க்க தரிசன வரத்தை பெற்றிருந்தார்கள். ஆனால் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு ஆண்களை தவிர தேவன் யாரையுமே தெரிந்து கொள்ளலை. அதே போல தான் புதிய ஏற்பாட்டிலையும் கூட சபைக்கு உதவியாக இருக்கிறவங்க ஊழியக்காரங்க தான். சபைக்கு உள்ள கெங்கிரேயா என்ற ஒரு சபைக்கு அவர்கள் ஊழியக்காரின்னா, அப்போ பெண்கள் பிரசங்கி அல்ல, பெண்கள் பிரசங்கிக்க கூடாது. ஒருவேளை அவர்களுக்கு வரம் இருக்கலாம், அல்லது என்ன செய்யலாம்? சோத்திரம். பரிசுத்த பவுல் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான்
எனக்கு சில சகோதரிகள் ஊழியத்திலே ஆதரவாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறார். சில பேர் பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவினார்கள் என்று சொல்கிறார். அப்போ பரிசுத்தவான்களாகிய அந்த ஆண் ஊழியக்காரர்களுக்கு இவர்கள் என்ன செய்தாங்க? உதவியாக இருந்தார்கள். சொல்லப்போனால் அவர்கள் உதவிக்காரர்கள். அவர்களும் ஊழியம்தான். சபையில் பாஸ்டர் இருக்கிறாரு, அடுத்த சபையில் மூப்பர்கள் இருப்பாங்க. திருவசனத்தில் பிரயாசப்படுகிறவர்களை மூப்பர்களாக நியமிங்கள் என்று வேதம் சொல்லும் பொழுது அந்த மூப்பர் எல்டர்ஸ், அந்த மூப்பர்கள் கனத்துக்குரியவர்கள். அதே நேரத்தில் அந்த வேத வசனத்தில் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும், சாமர்த்தியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை நம்ம பார்க்குறோம். இந்த மூப்பர்கள் சபை தேர்ந்தெடுக்கிறது. ஆமென். பின்பு டீகன் உதவிக்காரர்கள், பைபிளில் சொல்லுது உதவிக்காரர்கள் தான் டீகன்ஸ்ன்னு சொல்லுது. டீகன்ஸ் என்று சொன்னால் அவர்கள் சபையை ஒழுங்குபடுத்துகிறவர்கள். சிறு பிள்ளைகள் அங்கே இங்கே ஓடுவதை அனுமதிக்க மாட்டார்கள், சபையை கட்டுக்கோப்புக்குள்ளாக வைப்பார்கள். சபையில் யாராவது பேசினால் என்ன செய்வார்கள்? உடனடியாக பேசக்கூடாது, நீங்கள் ஏதாவது பேசணும்னா வெளியே போய் பேசுங்க, சபைக்குள்ளே பேசக்கூடாது என்று சபையை ஒரு ஒருங்கிணைத்து அதை சரியாக ஒழுங்குபடுத்துவர் யாருன்னா உதவிக்காரர்கள், டீகன்ஸ். மூப்பர்கள் ஊழியக்காரருடைய ஸ்தானத்தில் அவர்களுக்கு உதவியாக இருப்பார்கள். இதெல்லாம் சபையில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஊழியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு டீகன், இப்போ ஸ்தேவான் எடுத்துக்கொள்வோம். ஸ்தேவான் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனா ஜனங்கள் மத்தியில் அநேக அற்புதங்களை அடைய சொன்னான். பாருங்கள், அவன் பந்தி விசாரிப்புக்காரனில் ஒருவனாக இருக்கிறான். அவன் யாராக இருக்கிறான்? பந்தி விசாரிப்புக்காரன். அப்போஸ்தலர் 6 அதிகாரத்தில் அது இருக்குது. பந்தி விசாரிப்பில் 7 சகோதரர்களை தெரிந்து கொண்டார்கள், அதில் அவன் ஒருவனாக இருக்கிறான். ஆனால் அவன் தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தான், வல்லமையாக தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்தான். சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது எல்லாரும் மேலும் விழுந்த கடமை, அது சபையில் இல்லை. இப்போது சகோதரர்கள் என்ன செய்யலாம்? வீடு வீடாக சென்று தனிநபர்களை சந்தித்து சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள், தெருவில் சென்று சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள், கிராமங்கள் தோறும் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள், இவர்கள் சுவிசேஷர்கள். அதே போல் சகோதரிகளும் அந்த சுவிசேஷத்தை என்ன செய்யலாம்? ஜனங்களுக்கு அறிவிக்கலாம், ஆனால் சபையில் அல்ல. ஆமேன், புரிகிறீர்களா? ஏன்னா சுவிசேஷத்தை அறிவிப்பது ஒவ்வொருவரும் மேலும் விழுந்த கடமையாக இருக்குது. இது கடமையாக நம்ம செய்யணும். எல்லாருமே சுவிசேஷம் அறிவிக்கணும். சகோதரர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, விசுவாச சகோதரிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்யலாம்? சில கைப்பிரதிகளை கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம்? தெருவாக போகலாம், மருத்துவமனைக்கு போகலாம், எங்கேயாவது சென்று என்ன செய்யலாம்? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அறிவிக்கலாம் அல்ல, அறிவிக்க வேண்டும். நல்ல கவனிங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன், அறிவிக்கலாம் அல்ல, அறிவிக்க வேண்டும். ஏன்னா பவுல் என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாரும் மேல் விழுந்த ஒரு கடமை. இந்த கடமையை நாம் செய்ய வேண்டும். அப்போ தான் சபை வளர்ச்சி அடையும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் பாயிண்ட் 2 பாயிண்ட் வந்தால் பிரயோஜனம் இல்லை. இடப்பட்ட நாளில் ஏதாவது ஒரு விசுவாசியை போய் சந்திக்கும், ஒரு சகோதரர், ஒரு அவிசுவாசி யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு ஆத்மாவை சந்தித்து அவர்கள் சுவிசேஷம் சொல்லவும், கைப்பிரதிகளை கொடுக்கவும், சபைக்கு வாங்க என்று சொல்வதும், அல்லது சபையில் ரொம்ப நாளாக வராத சகோதரியாக இருந்தால் சரி வாங்க நம்ம 2 பேர் போய் பார்த்துட்டு வரலாம், அவங்களுக்காக ஜெபிக்கணும். இது எல்லாம் சகோதரிகள் செய்யக்கூடிய வேலைகள். ஆனால் இதுதான் எல்லாரும் மேலும் விழுந்த கடமை. இந்த கடமையை நாம் கண்டிப்பாக என்ன செய்யணும்? செய்யலாம் அல்ல, செய்யணுங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. ஏன்னா பவுல் அப்படித்தான் சொல்கிறார். சரி கவனிங்க. ஆகையால் இந்த பெபையாள் என்ற ஒரு சகோதரியும் என்ன செய்தாள்? அந்த கெங்கிராயா என்ற சபைக்கு உதவியாக இருந்தாள். இப்போ நம்முடைய சபைக்கு பார்த்தீங்கன்னா அநேக சகோதரிகள் என்ன செய்கிறாங்க? உதவியாக இருக்கிறாங்க. சில பேர் என்ன காலையிலே வர்றாங்க, சமையலுக்கு உதவுறாங்க. சில பேர் காலையில் வர்றாங்க, தூத்து பருக்கி அள்ளி பாயெல்லாம் போடுறாங்க. அவங்க நினச்ச நேரத்துக்கு வர மாட்டாங்க. அந்த காலையில் ஆராதனைக்கு முன்பாக வந்து என்ன உதவி செய்யணுமோ அதையெல்லாம் சபைக்குரிய உதவிகளை செய்தாலும் அவர்களையும் ஊழியக்காரி என்று தான் பைபிள் சொல்லுகிறது. நல்ல கவனிக்கணும். அவங்க யாருங்க?
ஒன்றும் இல்லை, நீங்கள் சீக்கிரமாக ஆராதனைக்கு துவங்க வரைக்கும் பண்ணுங்க. நல்ல சபையை சுத்தம் செய்து தூத்து பெருக்கி எல்லாம் ரெடி பண்ணி பாயெல்லாம் போட்டு விசுவாசிகள் வர்றதுக்கு ஆயத்தமாக வைக்கிறீங்க. இது என்னது? இது ஊழியம். ஆனால் இப்படி செய்கிறவங்க யாருன்னா ஊழியக்காரின்னு அர்த்தம். ஆனால் அவங்க 10 மணிக்கு வர்றது 10:30 மணிக்கு வர்றதுன்னா இவங்களும் அந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. ஆண்டவருடைய வசனமே என்ன சொல்லுது? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார்னு சொல்லுது. அதனால் இந்த சபையில் உள்ள ஊழியம் என்பது இந்த கெங்கிரேய சபைக்கு ஊழியக்காரி வேலை. அதுதான் சபையை சுத்தம் செய்வதும் சபையில் ஆராதனைக்கு முன்பாக எதை எதை எடுத்து வைக்க வேண்டுமோ அதையெல்லாம் செய்வது தான் இந்த சகோதரிகள் அந்த ஊழியத்தை செய்கிறார்கள். அவர்கள் கனத்துக்குரியவர்கள், தேவனாலே என்ன செய்வார்கள்? கனப்படுத்தப்படுவார்கள். ஆனால் பைபிள் பிரகாரம் அவர்கள் ஊழியக்காரி என்று தான் சொல்லியிருக்கு. ஆமென். நல்லா கவனிக்கணும். அடுத்தது, இவை பெண்கள் தேவனுடைய பணியில் பயன்படுத்தப்பட்டதை காட்டுகின்றன. பெண்களை தேவன் ஒவ்வொரு பணியில் ஆக்கில்லாம் பிஸ்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? அப்போலோங்கிற ஊழியக்காரனுக்கு விவரித்து சொல்கிறாங்க. அதுதான். அதே போல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பணியை நம்ம செய்யணும். அப்போ தேவனுடைய பணியில் பயன்படுத்தப்படுவதை காட்டுகின்றன. ஆனால் சபையில் அதிகாரப்பூர்வமான போதனை பொறுப்பு குறித்து கிறிஸ்தவ மரபுகளில் அல்லது வேதாகமத்தில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இப்போ நம்முடைய தீர்க்கதரிசியினுடைய போதகத்தை நம்ம பார்த்தீங்கன்னா தெளிவாக அவர் வேத வசனங்களை வைத்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பெண்கள் சபையின் மேடையில் அல்லது பிரசங்க பீடத்தில் பிரசங்கிக்கவோ அல்லது போதகராகவோ அல்லது பாஸ்டராகவோ என்ன செய்ய முடியாது? இருக்கக்கூடாது. அந்த ஊழியம் பெண்களுக்கு கிடையாது. நான் இன்னைக்கு அநேகரை பார்க்குறேன். எல்லாரும் என்ன செய்கிறாங்க? அநேக பெண்கள் தங்களை பாஸ்டர் என்று அழைத்து கொள்கிறார்கள். ஆனால் பெண்கள் ஒருபோதும் பாஸ்டர் அல்ல. மேய்ப்பன் என்பது ஆண்களுக்கு உரிய ஊழியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் பவுல் சொல்கிறார், ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டாள் என்பதையும் அவர் சொல்கிறார். அடுத்து ஆதாம், சரி இப்போ கவனிப்போம். ஆகையால் பெண்கள் என்ன செய்யணும்? பிரசங்க பீடத்திற்கு எதையும் செய்யக்கூடாது என்பது மிகவும் பிரசங்கிக்கக்கூடாது என்பது. ஒரு பாடல் பாடுவதாக இருந்தாலும் கூட எங்கே வரக்கூடாது? பிரசங்க பீடத்துக்கு வரக்கூடாது. ஏன்னா இதை பற்றி தீர்க்கதரிசி சொல்லும்போது இது தேவனுடைய சிங்காசனம்னு சொல்கிறார். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பிரசங்க பீடத்தில் லேப்டாப்பை வச்சோ அல்லது மொபைல் ஃபோனோ வச்சு, ஒரு சிலர் நம்ம வெளியிலேருந்து யாராவது கூப்பிடணும்னா அவங்க இன்னும் அறியாமை செய்கிறாங்க. இப்போ நான் அதை கவனிச்சிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா அடுத்த முறை வரும்போது லேப்டாப் வைக்கிறதுக்கு தனி ஸ்டாண்ட் இருக்குது. இது அப்படி இல்லை, இது புல்பிட்னு சொல்லுவாங்க. புல்பிட்டை தீர்க்கதரிசி சொல்கிறாங்கன்னா தேவனுடைய வார்த்தை வெளிப்படக்கூடிய ஒரு சிங்காசனம்னு சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல நாம் என்ன செய்கிறது? மொபைல் ஃபோனை வைக்கக்கூடாது, லேப்டாப்பும் வைக்கக்கூடாது. இதில் பைபிள் மட்டும்தான் இருக்கணும். பாருங்கள், 2 வேதாகமங்கள் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆமென். நான் ஏன் இதை எடுத்துக்கொள்கிறேன் என்றால் எனக்கு லேப்டாப்பில் இருந்து எடுக்க வேண்டியது இருக்கிறது. அதனால தான் நான் ஓரமாக நின்று பிரசங்கிக்கிறேன். ஆனால் அந்த பிரசங்க விடத்தில் இருக்கிறதுக்கு ஒரு தனி அபிஷேகமும் தனி தகுதியும் இருக்க வேண்டும். அங்கே மொபைல் சில பேர் பாருங்கள், மொபைல் ஃபோனை அங்கே கொண்டு வைக்காங்க. தீர்க்கதரிசி ஒரு இடத்துல சொல்கிறார், ஏன் வைக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு பைபிள் சொல்கிறான். ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். தீர்க்கதரிசி பிரணாம் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தவறான போதகம், அதாவது பிரணாம் கிறிஸ்து அப்படிப்பட்ட ஏதோ ஒரு தவறான போதகம் இருந்ததாம். அந்த தவறான கள்ள போதகத்தினுடைய கைப்பிரதியை ஒருவர் கொடுத்து இதை வாசித்து பாருங்க அப்படின்னு கொடுத்தார். தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டார்? அதை கவனிக்கலை. அதை கவனிக்காமல் தான் அந்த தவறான போதகங்கிறது இன்னும் இது பண்ணலைன்னாலும் வேதாகமத்தின் மேலே இப்படி வைத்தார். பாருங்கள், வேதாகமத்தின் மேலே அந்த கைப்பிரதியை வைத்திருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவரை எச்சரித்தார். அவர் சொன்னாரா, முதலாவது பைபிள் மேலே வைத்திருக்கிற இந்த தவறான போதகத்தினுடைய கைப்பிரதியை தூர எடுத்து போடு என்று ஆவியானவர் சொன்னதாக அவர் சொல்கிறார். இது அநேகர் செய்தியில் இருக்கிறவங்களுக்கு புரியாது. ஒரு தவறான போதகத்தை
பைபிள் மேலே வைக்கக்கூடாது அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் சொன்னாராம். ஏன்னா இதுக்கு பேர் என்ன வேதாகமம்? பரிசுத்த வேதாகமம். அப்போ இந்த பரிசுத்த வேதாகமத்தில் வேறு எந்த இதையும் வைக்கணும். உங்கள் குடும்ப ஃபோட்டோ இல்லை உங்கள் ஃபோட்டோ இந்த மாதிரி உலக பிரகாரமான காரியத்தை வேதாகமத்தில் என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. நாம் என்ன செய்கிறோம்? புக் மார்க் வைக்கிறோம். இதில் என்ன இருக்குது? வேண்டிய வசனம் இருக்கிறது. அதனால் நம்ம அதை பயன்படும். வேறு எதையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது? பரிசுத்த வேதாகமத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது. அதனால தான் கத்தோலிக்கர்கள் என்ன செய்கிறாங்கன்னா தனியாக ஒரு ஸ்டாண்டு ரெடி பண்ணி அங்கே தான் பைபிள் வைப்பாங்க. சும்மா நம்மளை பேர் மேஜையிலையும் கிச்சன் ரூம்லேயும் பைபிள் என்ன செய்ய மாட்டாங்க? வைக்கவே மாட்டாங்க. ஆனால் நாம் இன்னும் இந்த தவறு பண்ணுறோம். பைபிள் வைக்கிறதுக்குன்னு ஒரு அலமாரியை ரெடி பண்ணுங்க. அங்கே தான் பைபிள் வைக்கணும். சும்மா பெஞ்சில் கிடக்கும், இல்லை அங்கே அப்படி கிடக்கும். அப்படி வைக்கவே கூடாது. ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை. இது இன்றைக்கும் என்ன செய்கிறது? ஜீவிக்கிறது. இதில் ஜீவன் இருக்கிறதுங்கிறது முக்கியம். அதனால் பைபிளை நாம் மிகவும் மரியாதையாக வைப்பதை தேவன் பார்க்கிறார். அதனால் அந்த கைப்பிரதி, தவறான உபதேசம் உள்ள கைப்பிரதி இருக்கிறத தூர எடு அப்படின்ட்டு ஆவியானவர் சொன்னாராம். ஆமென். கவனிக்கணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா சர்ச்சுக்கு வரும்போது இது மொபைல் இல்லை, வெறும் கவர் சேர்த்து வச்சுக்கிடுவாங்க. இந்த பைபிளோடு சேர்த்து என்ன வச்சுருப்பாங்க? மொபைல் ஃபோனும் அங்கே தான் இருக்கும். அதனால் என்ன? அப்படியா? இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், இதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் ஜீவிக்கிற வார்த்தை இருக்கும். இதில் உலகத்தில் உள்ள எல்லா கன்றாவையும் இருக்கும். அரகோர ஆடையோடு பெண்கள் இருப்பது, எல்லா விதமான ஆபாசங்கள் எல்லாமே இந்த மொபைல் போல தான் இருக்கும். அதனால தான் தீர்க்கதரிசி அவருடைய செய்தியில் சொல்லும் பொழுது டிவி சாபம், டெலிஃபோன் சாபம், செய்தித்தாள் சாபம் அப்படிங்கிறாரு. செய்தித்தாளை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்கும்? சினிமா, அரகுர நடிகர்கள், அழகுற உடையோடுங்கள் இருப்பாங்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு சாபக்கேடானதுங்கிறார். செய்தித்தாள் சாபக்கேடானது, டிவி சாபக்கேடானது. அடுத்தது இந்த தொலைபேசியும் என்ன ஆகுது? சாபக்கேடா. தொலைபேசியே சாபக்கேடுன்னு சொன்னால் செல்ஃபோன் அதை விட சாபக்கேடானது. ஆனால் நமக்கு ஊழியத்துக்கு பயன்படுத்துவதற்காக அல்லது ஆவிக்குரிய காரியத்துக்கு பயன்படுத்துவதற்காக மட்டும்தான் நாம் அதை பயன்படுத்தணும். இல்லைன்னா எல்லா விதமான அசுத்தங்களும் இதற்குள்ளே இருக்கிறதுனால இதை பைபிளோடு சேர்த்து ஒரு நாளும் வைக்காதீங்க, பிரசங்க பீடத்தில் வைக்காதீங்க. ஆமென். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? பிரசங்க பீடத்துலேயும் வைக்கக்கூடாது, நம்ம பைபிளோடு சேர்த்து வைக்கக்கூடாது. இது கவருங்கிறதுனால வச்சுருக்கேன், இது வெறும் கவர் தான். ஆனால் கவனிங்க, நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா தேவனுடைய ஆவியான் நாம் தேவனுக்கு கனத்தை கொடுக்கணும். சரி, இப்போ கவனிங்க. இப்போ பெண்கள் சபையினுடைய பிரசங்க பீடத்தில் பிரசங்கிக்கவோ அல்லது போதகராகவோ பாஸ்டராகவோ இருக்கக்கூடாது. அதுதான் தீர்க்கதரிசனுடைய செய்தி. பைபிளும் அதை தான் சொல்கிறது. பரிசுத்த பவுலும் அதை தான் வலியுறுத்துகிறார். சரி, கவனிங்க. இப்போ பெண்களுக்குரிய ஊழியன்னதை தீர்க்கதரிசனம் சொல்லலாம். அடுத்தது கவனிங்க, பெண்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா சாட்சி சொல்லலாம். பெண்கள் என்ன செய்யலாங்க? சாட்சி சொல்லலாம். அடுத்து பாடலாம், பாட்டு பாடலாம். அதிலெல்லாம் இதெல்லாம் நான் சொல்லலை, தீர்க்கதரிசி சொல்கிறாரு. பெண்கள் பாட்டு பாடலாம், பெண்கள் சாட்சி சொல்லலாம், பெண்கள் ஜெபிக்கலாம். ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க, இல்லைன்னா ஒரு வியாதிஸ்தருக்காக ஜெபிங்கள் சொல்லும் பொழுது பெண்கள் என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். அப்புறம் பாடல் பாடலாம். அடுத்தது சாட்சியும் சொல்லலாம். ஆனால் எங்கே அப்படின்னா இந்த பிரசங்க பீடத்துக்கு கீழே தான். இன்றைக்கு சில அசம்பிளி ஆஃப் காட் போன்ற ஒரு சபையை பார்த்தீங்கன்னா பெண்கள் தங்கள் மயிரை கத்தரித்து கொண்டு பிரசங்க பீடத்திலிருந்து ஆராதனை நடத்துகிறாங்க. ஒரு தடவை நம்ம பாலங்கோட்டையில் இருக்கிற ஒரு அசம்பிளி ஆஃப் காட் சபையிலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. அதோட உதவி ஊழியக்காரரை என்னிடத்தில் வந்து, ஐயா நீங்கள் வாங்க, ஊழியர் கூட்டம் வச்சுருக்குறோம், கண்டிப்பாக வரணும் அப்படின்னு கேட்டார். சரி, அவர் கட்டாயப்படுத்தி கூப்பிடுறாருன்னு நானும் என்னுடைய மனைவி 2 பேரும் போயிட்டோம். போகும்போது விஐபிகள் உட்காரக்கூடிய ஊழியக்காரர்களுக்கு பிரத்யேகமான இடம் இருந்தது. அங்கே என்னை அழைத்து கொண்டு போய் அங்கே உட்கார வைத்தாங்க, மேடைக்கு பக்கத்தில். சரி, என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு உட்காந்துருந்தேன். திடீர்னு சென்னையிலிருந்து வந்த ஒரு சகோதரி மேடை மேலே ஏறி மைக்கை பிடித்து கொண்டு ஆண்கள் நடத்தக்கூடிய ஆராதனையை
எல்லா மூத்த ஊழியக்காரர்கள், வயதில் மூத்த ஊழியக்காரர்கள் எல்லாம் அங்கே உட்கார்ந்துருக்காங்க. இந்த அம்மா மேலே போய் மைக்கை பிடிச்சிட்டு அங்கே உள்ள மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா டங்கு டிங்கு டங்கு டிங்கு டங்கு டிங்குங்குது. இந்த அம்மா அவார்டில் படிச்சு எனக்கு துக்கமாகி போச்சு. ஆமேன். இது கூடாது. நீ என்ன செய்யணும்? சபையில் அமைதலாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆமேன். ஆகியால் பிரசங்கப்படத்தில் பெண்களை என்ன செய்யக்கூடாது? ஏற்றவே கூடாது. பாட்டு பாடுறதா இருந்தாலும் கீழே தான் பாட்டு பாடணும். சாட்சி சொன்னாலும் கீழே தான், பிரசங்கப்படத்துக்கு கீழே தான் என்ன செய்யணும்? பாட்டு பாடணும். நாம் அதை கரெக்டாக செய்கிறோம் இல்லையா? நம்ம சபையில் விசுவாச பிள்ளைகள் பாட்டு பாடுறாங்க, கீழே தான் வைக்கிறோம். சாட்சி சொல்கிறாங்க, கீழே தான் வைக்கிறோம். பைபிள் வாசிக்கிறாங்க, கீழே தான் வைக்கிறோம். ஜெபிக்கிறாங்க, எல்லாம் கீழே தான். ஏன்னா பிரசங்க பீடம் என்பது அது முழுக்க முழுக்க போதகர்களுக்கு உரியதாகும். ஏன்னா அது தேவனுடைய சிங்காசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புரிந்து கொண்டீர்களா? அவர்கள் பெண்கள் சாட்சி சொல்லலாம், பாடலாம், ஜெபிக்கலாம், அல்லது குழந்தைகளுக்கோ அல்லது பெண்களுக்கோ கற்பிக்கலாம். அதையும் கவனிங்க. இப்போ ஒரு பெண்கள் கூட்டம், சகோதரிகள் மாத்திரம் கூடுறாங்க. இப்போ பேதுரு சிறைச்சாலையில் இருந்தார் இல்லையா? பேதுரு சிறைச்சாலை படும்போது ஒரு வீட்டில் சகோதரிகள் மாத்திரம் கூடியிருந்தாங்களாம். இருக்கா இல்லையா பைபிளில்? அந்த சகோதரிகள் எல்லாரும் கூடியிருந்து அவர்கள் ஊழியக்காரங்களுக்காக பாரத்தோடு என்ன செய்தாங்களாம்? ஒருமனப்பட்டு ஜெபித்து கொண்டிருந்தார்கள்னு பைபிள் சொல்லுது. அதனால் அந்த ஜெபத்தை கேட்ட தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி பேதுருவை என்ன செய்தார்? அவர்கள் எந்த வீட்டில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அதே வீட்டில் வந்து கதவை தட்டுறார். ரோதை என்று சொல்லப்படுகிற ஒரு சகோதரி போய் பார்த்துட்டு, பேதுரு மாதிரி தெரியுது, யாருக்காக ஜெபித்தார்களோ அவரே தேவன் கொண்டு வந்துட்டார், ஆனால் பேதுரு மாதிரி தெரியுதுன்னு சொல்லும்போது கடைசியில் கதவை திறந்து பார்த்தா பேதுருவை கர்த்தர் அங்கே கொண்டு வந்தார். ஆகையால் பெண்களுடைய ஜெபம் சபைக்கு, ஊழியத்துக்கு மிக மிக அவசியமானது. இன்னும் அநேகர் நம்ம சபையில் புரியல பெண்களுடைய ஜெபம் எவ்வளவு பிரயோஜனமானது என்பதை புரியலை. ஏன்னா அது பைபிளில் இருக்குது. சிறைச்சாலையில் இருந்த ஊழியக்காரனை கூட வெளியே கொண்டு வருவதற்குரிய அந்த ஜெபம், சகோதரிமார்களுடைய ஜெபம் தான் ஊழியத்துக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் குழந்தைகளுக்கு சண்டே கிளாஸ் நடக்கு இல்லையா? ஆராதனைக்கு முன்போ அல்லது பின்போ சண்டே கிளாஸ் நடக்கு. இந்த சண்டே கிளாஸுக்கு ஆசிரியர்கள் யாராக இருக்கலாம்? ஒரு சகோதரனாக இருக்கலாம், அல்லது ஒரு சகோதரியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், இல்லை சகோதரனாக இருக்கலாங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. இவங்க சண்டே கிளாஸ் சிறு பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம்? சிறு பிள்ளைகள், அதாவது கிட்டத்தட்ட 12 வயதுக்கு உட்பட்ட அந்த சிறுவர்கள், சிறுமிகளுக்கு இவர்கள் என்ன செய்யலாம்? அவர்களுக்கு போதித்து நடத்தலாம். கர்த்தருடைய வார்த்தையை போதித்து நடத்தலாம். அதே போல் சகோதரிகள் தங்கள் வீட்டில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? வேதத்தை போதித்து நடத்தணும். அதுவும் ஒரு காரியம் இருக்கிறது. வீட்டில் நடத்தலாம், சண்டே கிளாஸில் நடத்தலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே என்ன சொல்லியிருக்கு? பெண்களுக்கும் கற்பிக்கலாம். இப்போ பெண் சகோதரிகள்லாம் கூடியிருக்குங்கும் போது என்ன செய்யலாம்? நீங்கள் யாராவது ஒரு நபர் கிருபை பெற்றவங்களை யாராவது இருந்தீங்கன்னா வேத வசனத்தின் ஆதாரத்தோடு அவர்களுக்கு என்ன செய்யலாம்? சில ஆலோசனைகளை நீங்கள் கொடுக்கலாம். அதுதான் பெண்களுக்கான ஒரு கூட்டம். அதுவும் நாம் நடத்தப்பட வேண்டும். அதுவும் தீர்க்கதரிசி சொல்கிறார். இதையெல்லாம் நீங்கள் செய்யலாம். இது எல்லாமே என்னது தான்? சண்டே கிளாஸ் ஆசிரியர் அவர்களும் கர்த்தருடைய ஊழியக்காரின்னு சொல்கிறார். ஆமேன். அவங்களும் ஒரு ஊழியத்தை செய்கிறாங்கன்னு சொல்கிறார். அப்படி பாருங்க. அப்படின்னா அவங்க கனத்துக்குரியவர். ஆகையால் குழந்தைகளுக்கோ அல்லது பெண்களுக்கோ கற்பிக்கலாம். ஆனால் சபையின் போதகர் அல்லது பிரசங்கியாக இருந்து ஆண்களுக்கு அதிகாரத்துடன் போதிக்கக்கூடாது. ஆண்கள் சகோதரர்கள் கூடியிருக்கிற வேளையில், ஊழியக்காரங்க கூடியிருக்கிற வேளையில் பிரசங்க பீடத்தில் வந்து பாட்டு பாடி ஆராதனை நடத்தக்கூடாது. பிரசங்க பீடத்தில் ஏறக்கூடாது. முதல்ல என்ன செய்யக்கூடாது? சகோதரிமார்கள் பிரசங்க பீடத்தில் என்ன செய்யக்கூடாது? ஏறவே கூடாது. அதே மிக முக்கியமாக நம்ம கவனிக்கணும். அல்லேலூயா. அதனால் புருஷன் மேலே அதிகாரம் செலுத்தக்கூடாது என்றால், புருஷன் என்றால் ஆண்கள்,
ஆண்கள் மேலே அதிகாரம் செலுத்தி ஆண்களுக்கு பெண்கள் நினைச்சக்கூடாது, போதிக்கக்கூடாது. சரி, இப்போ நம்ம சீக்கிரம் போயிடலாம்னு நினைக்கிறேன். பாருங்கள், 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்திலும் 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்திலும் இதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் தெளிவாக சொல்கிறார். இப்போ தீர்க்கதரிசியுடைய செய்தியில் பார்த்தீங்கன்னா கேள்வி பதில். அந்த இங்கிலீஷில் அவர் சொல்கிறாரு, இட் இஸ் நாட் ரைட் ஃபார் த உமன் டு ப்ரீச், தட் இஸ் ட்ரூ. ஐ சஃபர் நாட் ஏ உமன் டு டீச் ஆர் டு யூசர்ப் அத்தாரிட்டி ஓவர் மேன், பட் டு பி இன் சைலன்ஸ். அமைதியில் இருக்கணும். இப்போ தமிழில் என்ன சொல்லுது? பெண் பிரசங்கிப்பது சரியல்ல, அது உண்மை. ஆண் மேல் அதிகாரம் செலுத்தும்படி போதிக்கவும் நான் பெண்களை அனுமதிப்பது இல்லை, அவள் அமைதலாக இருக்க வேண்டும். அதுதான் வேதத்தின் ஆகும். அதுக்கு தான் 1 கொரிந்தியர் 14, 34, 35. அது 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 11, 12 அப்படி சொல்லுது. அப்புறம் ஒய் ஆர் பி நாட் ஏ டினாமினேஷன், நாம் ஏன் ஸ்தாபனம் அல்ல, அந்த செய்தியிலையும் அவர் சொல்கிறாரு, ஐ சஃபர் நாட் ஏ உமன் டு டீச் ஆர் டு யூசர்ப் அத்தாரிட்டி ஓவர் த மேன், லெட் யுவர் உமன் கீப் சைலண்ட் இன் த சர்ச்சஸ். அப்போ என்ன போட்டிருக்கு அப்படின்னா, பெண் போதிக்கவோ ஆண் மேல் அதிகாரம் செலுத்தவோ நான் அனுமதிப்பது இல்லை. பெண்கள் சபைகளில் என்ன செய்யணும்? அமைதலாக இருக்கணும், அதிகாரம் செலுத்தக்கூடாது. உங்களுக்கு ஊழியக்காரன்ட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் பேசணுன்னா உதவிக்காரர்களிடத்துல தான் போய் சொல்லணும். ஆமேன். அநாகரிகமான ஒரு காரியமாக அது போய்விடும். தேவ சமூகத்தில் அது அநாகரிகமாக தன்னிடும். சபைக்கு வெளியே அது வேறு. ஆனால் நீங்கள் உதவிக்காரங்கிட்ட தான் சொல்லி ஒரு காரியத்தை என்ன செய்யணும்? செய்ய வேண்டும் என்பது முக்கியம். பாருங்கள், எல்லா சபையிலையும் பாஸ்டர்கள் உதவிக்காரர்கள் இருப்பாங்க. அப்போ எதை சொன்னாலும் பாஸ்டர் நேரடியாக சந்திக்காமல் என்ன செய்வாங்க? அந்த மூப்பர்கள் இடத்துல காரியங்களை சொல்வார்கள். மூப்பர்கள் ஊழியக்காரன்ட்ட எடுத்துகிட்டு போவாங்க. அதுதான் இன்றைக்கி நமக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு பிஏ இருப்பார், ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் இருப்பார். அந்த உதவிக்காரர் அவரிடத்துல தான் நீங்கள் நேரில் போய் சொன்னீங்கன்னா அது அங்கே போயிடும். இது சபையிலையும் இருக்கிறது என்பதையும் மறந்து போகக்கூடாது. கவனிங்க. ஆகையால் பெண் போதிக்கவோ ஆண்மையில் அதிகாரம் செலுத்தவோ நான் அனுமதிப்பதில்லை. பெண்கள் சபைகளில் என்ன செய்ய வேண்டும்? அமைதியாக இருக்க வேண்டும். சகோதரன் பிரணாம் அதை ஆதியாகமம் 3:16 உள்ள ஒரு வசனத்தையும் அங்கே சொல்லுகிறார். பாருங்கள், 3வது பாருங்கள், the world is falling apart, உலகம் விழுந்து போதல் என்ற ஒரு செய்தியில் there is no scripture for a woman preacher. ஒரு பெண் பிரசங்கி என்பதற்கு பைபிளில் என்ன இல்லை? ஒரு ஆதாரமும் வசனமும் இல்லை. பெண் பிரசங்கிப்பதற்கு, பிரசங்கியாக இருப்பதற்கு வேதாகமத்தில் ஒரு வசன ஆதாரமும் இல்லை. மேலும் அவர் குடும்பத்தில் தாய் மற்றும் இல்லத்தரசி என்ற ஊழியமே தேவன் பெண்களுக்கு அளித்த முக்கிய பொறுப்பு என்று வலியுறுத்துகிறார். இன்னும் நிறைய காரியத்தை பார்த்தீங்கன்னா, பெண்களை பொறுத்தவரை தீர்க்கதரிசி சொல்கிறார் இல்லையா, குடும்பத்தில் ஒரு இல்லத்தரசி. அதனால் குடும்பத்தை தன் பிள்ளைகளே பேணி காப்பாற்றி தன்னுடைய கணவனுக்கு என்ன செய்யணும்? பணிவிடை செய்யணும். ஆனால் கணவருடைய வருமானம் போதாமல் இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அந்த மனைவிமார்கள் ஏதாவது ஒரு வேலை செய்யலாம். அந்த கணவன் சுகவீனமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் அவர்கள் உதவி செய்தாலும், மற்றபடி பிறருடைய அலுவலகங்களில் பெண்கள் பணிபுரிவதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். அது ஒரு சில காரியம் என்ன அப்படின்னா, அது என்ன சொல்கிறோம், அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களப்பா, ஒரு விதமான பணி. என்ன பணி அது? எனக்கு சொல்ல வரல. புரியல. என்னதுமா? சோசியல். சோசியலாக, அதாவது அதுக்கு என்ன சொல்கிற தமிழில்? சேவை. மன்னிக்கும். மருத்துவம் என்பது ஒரு சேவை. தீர்க்கதரிசிக்கிட்ட இருந்து ஒரு நர்ஸு வந்து கேட்குறாங்க,
ஆண்களும் பெண்களும் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் வேலை செய்ய போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, அப்போ நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன், நான் ஒரு நர்ஸாக இருக்கிறேன், நான் போய் பணிபுரியலாமன்னா நிச்சயமாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நீங்கள் அந்த வியாதியஸ்தர்களுக்கு என்ன செய்யுங்க, பண்ணக்கூடிய சேவை ஒரு வகையில் தேவனுக்கு செய்கிற ஒரு சேவையாக இருக்கிறது. அதே போல் மருத்துவர்கள் வியாதியஸ்தர்களுக்கு செய்கிற அந்த சேவையும் ஒரு வகையில் தேவனுக்கு செய்கிற ஒரு ஊழியம்தான். ஏன்னா மருத்துவர்களை தேவன் நமக்கு தரவில்லை என்றால் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கானவர்கள் மரித்து கொண்டே இருப்பார்கள். ஆகையால் மருத்துவர்கள் என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஈவு அப்படின்னு சொல்கிறார். ஒரு சகோதரி நர்ஸ் வேலை பார்க்குறத பற்றி கொஸ்டின் பண்ணுறார். மற்றபடி பிறருடைய அலுவலகத்தில் போய் வேலை அங்கே போய் ஹாஸ்ய துணுக்குகள் அதெல்லாம் பண்ணுறத நான் அனுமதிக்க மாட்டேன். அவர்கள் வீட்டில் தன் பிள்ளைகளை பேணி பாதுகாத்து தன் கணவனுக்கு நிச்சயம் பணிவிடை செய்யணுங்கிறார். அந்த பெண்களுடைய காரியத்திலே அப்படி இருக்குது. சரி, அடுத்தது கவனிங்க. மேலும் அவர் குடும்பத்தில் தாய் மற்றும் இல்லத்தரசி என்ற ஊழியமே தேவன் பெண்களுக்கு அளித்த முக்கிய பொறுப்பு என்றும் வலியுறுத்துகிறார். அது கவனிங்க. அடுத்தது பர்ஃபெக்ஷன், பரிபூர்ணம் என்ற செய்தியில் தி பைபிள் சேஸ் ஃபார் தெம் நாட் டு ஸ்பீக் இன் த சர்ச். பெண்கள் சபையில் பேசுவதை பைபிள் ஏற்றுக்கொள்ளாது. பெண்கள் சபையில் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அடுத்து ஒரு பெண் அண்ட் knoweth இட் நாட், ஒரு பெண் பிரசங்கியாரை பற்றிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது Paul would not say let a woman keep silent in the churches and then send Pebaal to preach. அல்லேலூயா. அதை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், பவுல் பெண்கள் சபைகளில் அமைதியாக இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு பெபையாவை பிரசங்கிக்க அனுப்பியிருக்க முடியாது. அவள் பிரசங்கிப்பதற்கு போயிருக்க மாட்டாள், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு போகலாம். பெண்களுக்கு என்ன உண்டு, சுவிசேஷம் அறிவிப்பது ஒரு காரியம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பாருங்க, இப்போ அதைத்தான் சொல்றார். ரோமர் 16:1-2 நம்ம படித்தோம். இங்கு பெபையாளை ஒரு உதவியாளர், நல்ல கவனிங்க, பெபையாள் யாரு, உதவியாளராக இருக்கிறார், பிரசங்கியாக அல்ல என்று விளக்குகிறார். அடுத்த கவனிங்க, நாம் முடிக்க போகிறோம். பெண்கள் சபையின் போதகர் அல்லது பிரசங்கியாராக இருக்கக்கூடாது. ஆண்களுக்கு அதிகாரத்துடன் என்ன செய்யக்கூடாது, போதிக்கக்கூடாது. யூடியூப்பில் கூட போதிக்கக்கூடாது. ஏன்னா ஆண்களும் பெண்களுக்கும் மத்தியில் தான் அது பிரசங்கம். நீங்கள் தனித்தனியாக வீடுகளை சந்தித்து நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது தான் பெண்களுடைய கடமை. அதைத்தான் நம்ம செய்யணும். அடுத்து கவனிங்க, அவர் முடிக்கிறாரு, பெண்கள் சாட்சி. 2 காரியத்தை அவாய்ட் பண்ணுறாரு. ஒன்று, பெண்கள் சபையின் பாஸ்டர் அல்லது பிரசங்கியாராக இருக்கக்கூடாது. ஆண்களுக்கு அதிகாரத்தோடு போதிக்கக்கூடாது. பெண்கள் சாட்சி சொல்லலாம், பாடலாம், ஜெபிக்கலாம், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கற்பிக்கலாம். அடுத்து கடைசியில் பாருங்கள், நான் இன்னும் ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், இவர் ஒரு சகோதரர் கேட்கிறார், 2 கேள்வி கேட்கிறார். சகோதரன் பிரணாமே, ஸ்திரீகள் சபையில் பேசக்கூடாது என்பது வேதபூர்வமானதல்லப்பா. அதற்கு அவர் சொல்றாரு, அது உண்மை. ஸ்திரீகள் போதகர்களாக சபையில் பேசுவது சரியல்ல. கேள்வி பதில் 155 விளக்குறார். 1 கொரிந்தியர் 14 இங்குள்ள சபையராகிய உங்கள் அனைவருக்கும் இது தெரியும். இந்த கேள்வி இன்று காலையில் கேட்டது ஒரு அந்நியராக இருக்கக்கூடும், எனக்கு தெரியாது. ஆனால் ஸ்திரீகள் பிரசங்கம் செய்வது சரியல்ல, அது உண்மை. அந்த வேத பாகத்தை இங்கு நான் படிக்கிறேன், அப்பொழுது நீங்கள் கண்டுகொள்ளலாம். ஏற்கனவே நாம் அதை வாசித்து விட்டோம், திரும்ப நாம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கவனிங்க, சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். பேசும்படிக்கு அவர்களுக்கு என்னல்ல, உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதம் அப்படியே சொல்லுகிறது. முன்பிருந்த நாட்களில் நியாயப்பிரமாணம் ஸ்திரீகளும் போதகர்களாக இல்லை. பார்த்தீங்களா, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்தவர்கள் கூட யாரும் இல்லை, நியாயப்பிரமாணத்தில் இருந்த பெண்களும் கூட போதகர்கள் கிடையவே கிடையாது. அதை நம்ம நல்லா கவனிக்கணும். ஆகையால் அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷனிடத்தில் விசாரிக்க கடவுள். ஸ்திரீகள் சபையில் பேசுறது என்னது,
அயோக்கியத்தனமானது. அதை சந்திக்கணும் அப்படின்னா தனியாகத்தான் சந்திக்கணும், இல்லையா? சபையில் அந்த அதிகாரம் செலுத்தக்கூடாது. அதுக்குதான் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? ஆராதனை முடிந்த பிற்பாடு எவ்வளவு சீக்கிரமாக சபையை விட்டு வெளியேற முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக என்ன செய்யுங்க, வெளியேறுங்க. இது தேவனுடைய ஆராதனை ஸ்தலம். இங்கு தேவனை ஆராய்ப்பதற்கு மட்டும்தான் இது இருக்கிறது. ஆகையால் ஆராதனை முடிந்தவுடனே உள்ளே இருந்து கொண்டு ஒருவருக்கொருவர் தயவுசெய்து பேசி கொண்டிருக்க வேண்டாம். 7 முத்திரையின் செய்தியில் ஆரம்பம் சர்ச்சை பிரதிஷ்டை பண்ணும்போது இந்த காரியத்தெல்லாம் அவர் அங்கே சொல்கிறார். எவ்வளவு சீக்கிரமாக சபையை விட்டு வெளியேற முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக வெளியேறுங்க. நீங்கள் ஏதாவது பேச விரும்பினால் வெளியே சென்று பேசுங்கள். அது கூட வார்த்தையை குறித்ததாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் விளக்குகிறார். சகலமும் பக்தி கிருத்திக்கு ஏதுவாக நடக்க வேண்டும். சரி, கவனிங்க. ஆகையால் சபையில் ஸ்திரீகள் பிரசங்கிப்பது அயோக்கியமாக இருக்கும் என்று பவுல் எழுதுகிறார். பாருங்கள், இப்பொழுது கவனிப்பீர்களால் கொரிந்து சபை கிறிஸ்தவர்களில் அநேகர் இருந்தாங்க. அந்த நாளில் தியானாள் பெரிய பெண் தெய்வமாக, பாருங்கள், தியானாள் பெண் தெய்வமாக அவளை வணங்கினார்கள் ஆனார்கள். ஆகையால் எங்கள் தியானாளே பெரியவள் என்று சொல்லி அவர்கள் கூச்சலிட்டார்கள் என்பது தெரியும். அவள் ஒரு ரோம பெண் தெய்வம். இந்த தியானாள் என்பது யாரு? ஒரு ரோம பெண் தெய்வமாக இருந்தாள். அவள் எபேசுவுக்கும் பெண் தெய்வமாக இருந்தாள். அவள் உலகம் முழுவதையும் தொழுது கொள்ளப்பட்ட ஒரு தியானாள். நம்முடைய நாட்டில் பாருங்க, ரோமரில் தியானாள்னு இருக்கு. ஆனால் நம்ம நாட்டில் பேர் என்ன செய்யும்? பேர் மாறி இருக்கும். பேர் எனக்கு நம்ம நாட்டில் தியானாள் இல்லையேன்னு நினைக்காதீங்க. அங்கே தியானாளாக இருந்தால் இங்கே அம்பாள். முடிஞ்சு போச்சா? ஏதோ ஒன்று இருக்கு, சரிதானா? அங்கேயும் பெண் தெய்வம் தான். இங்கே என்னது? பெண் தெய்வத்தை தான் இந்த இந்தியாவிலையும் வணங்கிக்கிட்டு இருக்காங்க. பல நாடுகளில் பெண் தெய்வத்தை வணங்குறாங்க. ஏன் கத்தோலிக்கர்கள் கூட இயேசுவை காட்டிலும் ஒரு தாய் தான் முக்கியம். ஆகையால் மரியாளை ஒரு பெண் தெய்வமாக பரிந்து பேசுகிறவர்களாக அந்த மரியாளை வணங்குகிறார்களா இல்லையா? கிறிஸ்தவர்கள் ஒரு பகுதியினர் மரியாளை வணங்குகிறார்கள். அது மிகப்பெரிய தவறு. ஆமேன். தெய்வம் என்பவர் யாருன்னா ஆண் மாத்திரமே, பெண் தெய்வமே கிடையாது என்பதை புரிந்தவர். பெண் தெய்வமே கிடையவே கிடையாது. நீங்கள் சரித்திர பிரகாரமாக பார்த்தீங்கன்னாலும் எங்கே பார்த்தாலும் பார்த்தோம். ஆமேன். நீங்கள் சொல்லுவாங்க, இந்துக்களுடைய புராணத்தில் கூட சொல்லும்போது சொல்லுவாங்க, பிரம்மா, விஷ்ணு, சிவன். இது ஆணை தான் குறிக்கும் ஒழிய பெண்ணை குறிக்காது. இது யாரு? ஆண் தான். ஆகையால் பிரம்மன் என்றால் உருவமற்றவர்னு அர்த்தம். உருவமற்ற இறைவனை தான் நாம் பிதான்னு சொல்கிறோம். விஷ்ணு என்று சொன்னால் கர்மத்தை, பாவத்தை சுமப்பதற்காக வந்த அவதாரம். இதெல்லாம் எங்கே இருக்கு? அந்த ரிக் வேதம், சாம வேதம், யசுர் வேதம், அதர்வண வேதம், அதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் தான் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ பாவத்தை விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. விஸ்வகர்மன்னா பாவத்தை சுமப்பதற்காக வந்த அவதாரம்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் சிவன் அப்படிங்கிற வார்த்தை அக்னியை சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கு தேவன் நம்ம மத்தியில் அக்னியாக இருக்கிறார். பரிசுத்த அக்னியாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். அக்னி போன்ற நாவுகள் பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கி வந்தது. அதனால் இந்த பிரம்மா, விஷ்ணு, சிவன் உண்மையாகவே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி தான் குறிக்கிறது. ஆனால் ஜனங்களுக்கு அதை தெரியாது. ஆமேன். நல்லா கவனிக்கணும். ஆகையால் பிரியமானவர்களே, பெண் தெய்வம் என்பது இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமேன். அல்லேலூயா. சரி, கவனிங்க அருமையானவர்களே. ஆகையால் உலகம் முழுவதும் தொழுது கொள்ளப்பட்டது இந்த ரோம பெண் தெய்வத்தை தான் தொழுது கொண்டார்கள். அவள் பெண்ணாக இருந்த காரணத்தால் அவளுடைய ஊழியக்காரிகளும் பெண்களாக இருந்தார்கள். பார்த்தீங்களா? அந்த தெய்வம் பெண்ணாக இருந்ததுனால ஊழியக்காரிகளே யார் தான்? அதிகமாக பெண்களாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் பவுலின் மூலம் கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவின போது, பவுல் இந்த நிருபங்களை எழுதின போது அவன் ரோமாபுரியில் சிறையில் இருந்தான். ரோமாபுரியில் சிறையில் இருக்கும்போது தான் இந்த நிருபங்களை எழுதியிருக்கார். அப்படிப்பட்ட பெண் தெய்வத்தை வணங்கினவங்கள் அநேக பெண்கள் பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அவர்கள் அந்நிய பாஷையில் பேசி மகத்தான வரங்கள் அவர்களுடைய கிரியை செய்ய தொடங்கின போது
அவர்கள் பவுலுக்கு நிருபங்களை எழுதினர். நல்லது, இந்த ஸ்திரீகள் தங்கள் ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று எண்ணினர். பார்த்தீங்களா? ஏன்னா அங்கேருந்து ரட்சிக்கப்பட்டாச்சு, அந்த பெண் தெய்வத்துக்கு ஊழியம் செய்தவங்க இப்போ ரட்சிக்கப்பட்டு வந்தாச்சு, தொடர்ந்து நாங்கள் இன்னும் ஊழியம் செய்யணும்னா என்ன செய்யணும்? அப்பொழுது பாருங்கள் பிரியமானவர்களே, இப்பொழுது வேதத்தை படித்து கொண்டிருக்கிற நீங்கள் கவனிப்பீர்களானால் அவன் 36வது வசனத்திலே இவ்வாறு உரைக்கிறான். வேத வசனம் உங்களிடத்தில் இருந்தா புறப்பட்டது, அது உங்களிடத்திற்கு மாத்திரமா வந்தது. ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவர் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவர்களை கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ளக்கூடவன் என்று பவுல் எழுதார். ஒருவர் அறியாதவனாக இருந்தால் அவன் அறியாதவனாக இருக்கட்டும், அதை முடிக்கிறார். வாக்குவாதம் பண்ணலை. இல்லை என்றால் ஸ்திரீகள் இப்பொழுது என்ன செய்யலாம்? சபைக்கு எழுதப்பட்ட இந்த நிருபத்தின் வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த ஸ்திரீகள் அதாவது எண்ணினது தியானாளுக்கு அவர்கள் பூசாரிகளாக இருந்தது போல இந்த ஊழியத்தை இங்கும் தொடர்ந்து நினைச்சுதாங்க செய்யலாம் என்று எண்ணினர். தேவன் ஒரு ஸ்திரீ அல்ல, நல்ல கவனிக்கணும். தேவன் என்கிறது யாரு? பெண் தெய்வம் என்பது கிடையாது என்பதை புரிந்து கொள்ளணும். மக்கள் பெண் தெய்வத்தை உண்டாக்கிட்டார். கடவுள் மனிதனுக்கு உண்டாக்கினார், மனிதன் தெய்வத்தை உண்டாக்கிட்டான். இது எங்க போய் சொல்ல இந்த அநியாயத்தை? பார்த்தீங்களா? தேவன் ஒரு ஸ்திரீ அல்ல, ஒரு பெண் அல்ல, தேவன் ஒரு மனிதன். உண்மையான ஒருவன் மாத்திரமே உண்டு, அதுதான் மனிதன். ஸ்திரீ மனிதனில் இருந்து தோன்றின உபபொருள். ஆதாமை சிருஷ்டித்து ஆதாமுக்கு அயர்ந்து நித்திரை கொடுத்து அங்கிருந்து விலா எலும்பு எடுத்து என்ன செய்தாரு? ஏவாளை கொண்டு வருகிறார். அவள் உபபொருள் என்று பைபிள் சொல்லுது. மனிதன் ஸ்திரீக்காக உண்டாக்கப்படவில்லை, ஸ்திரீயே மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டாள். உங்கள் ஆவிக்குரிய சிந்தையை நீங்கள் திறந்து கொடுப்பீர்களானால், மனிதன் பூமியில் முதலாவது தோன்றின போது அவன் ஆணும் பெண்ணுமாக இருந்தான். அவன் ஆண் இனமாக ஆவதற்கு முன்பு ஆண்மைத்தனமும் பெண்மைத்தனமும் ஒருங்கே கொண்டவராக இருந்தான். பாருங்கள், பெண்ணின் ஆவி சற்று தாழ்ந்த ஆவி, அது பயந்த இயல்பை கொண்டது. பார்த்தீங்களா? ஆணின் ஆவி என்ற அதுதான் ஆண்மை பெண்மை என்று சொல்வார்கள். ஆனால் இந்த பெண்கள் ஆணுடைய ஸ்தானத்தை எடுக்க முயற்சி பண்ணுறாங்க பாருங்க, அதுதான் தவறு. பெண்கள் குறையல்ல, அது புருஷனுக்கு துணையாக இருக்கிறவர்கள். ஆனால் எந்த இடத்துலையும் புருஷனுடைய ஸ்தானத்தை நினைச்சக்கூடாது, எடுக்கக்கூடாது. சில கணவன் மனைவியும் யார்ட்டையாவது பேசிகிட்டு இருப்பாங்க, சில காரியங்களை குறித்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் கணவன் ஏதாவது சொல்லுவார், அப்போ மனைவி சொல்லுவேன், கொஞ்சம் சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நிறைய குடும்பத்தில் நடக்கா இல்லையா? கொஞ்ச நாள் சும்மா இருங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது, நான் பேசிக்கிறேன். புருஷனுடைய ஸ்தானத்தை நீ எடுக்கக்கூடாது, வேத வசனத்தை மீறுறீங்க. இது எல்லா குடும்பத்திலையும் நடக்கு, கிறிஸ்தவ குடும்பத்திலையும் நடக்கு. புருஷனை மட்டம் தட்டி உட்கார வச்சிருது, நீ பேசாமல் இருங்க, உங்களுக்கு என்ன தெரிய போகுது? ஒன்றும் தெரியாது, குழப்பங்க. ஆமே, நான் பேசிக்கிட்டேன். உடனே இவங்க பேசுவாங்க பாருங்க, நீ யாருடைய ஸ்தானத்தை எடுக்கிறா? சொல்லப்போனால் புருஷனுடைய ஸ்தானத்தை இல்லை, தேவனுடைய ஸ்தானத்தையும் நீ எடுக்கிறா. என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு முரணானது, அதை நம்ம செய்யவே கூடாது. அல்லேலூயா. பெண்கள் அமைதலாக இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். கவனிங்க, அடுத்ததனாக பாருங்கள் பிரியமானவர்களே, ஆகையால் ஆண்மைத்தனம் ஆண் அவர் அவனை வித்தியாசமான உலகத்தில் பல்கி பெருகுவதற்காக அவர் பெண்ணின் ஆவி அவனிலிருந்து எடுத்து அவனுடைய விழாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து பெண்ணை உருவாக்கினார். அவள் ஆளுகை செய்ய வேண்டியவள் அல்ல, அவள் முதலில் அதை செய்தபோது மானிட வர்க்கம் முழுவதும் விழுந்து போவதற்கு அவள் காரணமாக இருந்தாள். பாருங்கள், அவளே வீழ்ச்சிக்கு காரணம். ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவளை வஞ்சிக்கப்பட்டாள். பிறகு தேவன் அவளை எடுத்து ஒரு ஸ்திரீயின் மூலம் தோன்றின கிறிஸ்துவினால் ஜீவனை உலகத்துக்கு திரும்ப கொண்டு வந்தார். ஆனால் சபையில் போதகராய் இருப்பதற்கு ஒரு ஸ்திரீ அனுமதிக்கப்பட்டதாக பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் எங்குமே கிடையாது. ஆனால் இன்றைக்கு பெந்தகோஸ்தே சபைக்கு வரைக்கும் கூட பெண்களை பிரசங்கிகளாக நியமிக்கிறார்கள், பாஸ்டர்களாக நியமிக்கிறார்கள். அது வேத வசனத்துக்கு விரோதமான ஒரு காரியமாக இருக்கும். ஆகையால் 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் நான் அவர்களுக்கு என்ன கொடுக்கல? உத்தரவு கொடுக்கறதில்ல. அவள் அமைதலாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த பவுல். சில திறமையான பெண் பிரசங்கிகளை நான் கண்டிருக்கிறேன். சில பிரசங்கிகள் ரொம்ப திறமையாக பேசுகிறாங்களாம். அது சொல்கிறாரு, ஏமி மக்பியர்சன் போன்றவர்கள், இன்னும் அநேக பெண்கள் உங்கள் கரத்தை
அவர்கள் மேல் சிறிது நேரம் வையுங்கள். பாருங்கள், அவர்கள் அந்நிய பாஷையில் பேசக்கூடியவர்கள் என்று காலையில் இந்த சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றனர் என்று நான் அறிவேன். அர்த்தம் உரைப்பவர் இல்லாமல் போனால் அவர்கள் அந்நிய பாஷையில் பேச துணிய மாட்டார்கள். அந்த ஸ்திரீகள் ஒரு குறிப்பிட்ட வம்சத்தில் பிறந்தவர்கள். அடுத்து, உங்கள் பிறப்பு அதனுடன் நிறைய சம்பந்தப்பட்டுள்ளது. அது உங்கள் பெயர், உங்களை குறித்த எல்லாமே. சரி, கவனிங்க அருமையானவர்களே, நாம் முடிப்போம். ஆகையால் பாருங்கள், ஒரு மனிதனை என்னால் கொல்ல முடியும், ஆனால் அவ்விதம் செய்ய நான் துணிவு கொள்ள மாட்டேன். பாருங்கள், நல்ல கவனிங்க. அதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னா, ஒரு மனிதனை என்னால் கொல்ல முடியும், ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன், துணிவு கொள்ள மாட்டேன். அதே போல் பெண்கள் அவர்களால் பிரசங்கிக்க முடியும், ஆனால் அவர்கள் அதை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். கவனிங்க. ஆகையால் பிரியமானவர்களே, அதனால் நாம் அவை செய்யக்கூடாது, அது கவனமாக இருக்கணும். இது கர்த்தருடைய கட்டளை. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தப்பட்ட பிரகாரம் அதை நாம் வார்த்தையை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்குதான் உங்கள் மேய்ப்பரோ அல்லது மற்றவரோ ஆவிக்குரியவரா இல்லையா என்பதை நீங்கள் நிதானிக்கலாம். பவுல் ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால், நான் உங்களுக்கு கூறுவது கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவுள் என்கிறான். அதன் காரணமாகத்தான் ஜனங்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானசானம் பெற வென்று நான் கட்டளையிடுகிறேன். பவுல் அவ்விதம் செய்தான். அவன் பரலோகத்தில் இருக்கிற ஒரு தூதன் வந்து வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கலாத்தியர் 1:8 இயேசு கிறிஸ்துவோட நாமத்தில் தான் பவுல் ஞானஸ்தானம் கொடுத்தாருன்னா நாமும் அப்படி தான் கொடுக்கணும். இல்லைன்னா வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து பிரசங்கித்தாலும் அவன் யார், சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று கலாத்தியர் 1:8-9 2 அப்படி சொல்லுகிறது. ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வந்து அல்லது ஸ்திரீகள் பிரசங்கம் பண்ணலாம். பரலோகத்திலிருந்து தூதன் வந்து ஸ்திரீகள் பிரசங்கம் பண்ணலாம், அவர்கள் பிரசங்கிகளாக இருக்கலாம், அவர்களை போதகராக அபிஷேகம் பண்ணுங்கள் என்று சொல்வானானால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அதனால தான் தீர்க்கதரிசி பிரணாம் ஒரு பெண் பிரசங்கியை நான் என்ன செய்ய மாட்டேன், அபிஷேகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சபையை விட்டு புறம்பாக்கப்பட்டாங்க. பரவாயில்ல, ஆனால் வார்த்தைக்கு விரோதமாக நான் செயல்பட மாட்டேன் என்று வார்த்தையில் வைராக்கியமாக இருந்த ஒரு தெய்வ மனிதன். ஆமென். கவனிங்க பிரியமானவர்களே. ஆகையால் இதோடு நாம் முடித்துக்கொள்வோம். ஆகையால் பவுல் பிரசங்கித்த அந்த சுவிசேஷத்தின்படி தான் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு என்ன செய்ய போகிறாரு, நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். ஆகையால் பெண்கள் பிரசங்கிக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கையில் எல்லா போலீஸ்காரர்களுக்கும் பயிற்சி கொடுப்பாங்க. போலீஸ்காரர்கள் பாருங்கள், காவல்துறையினருக்கு எல்லாருக்கும் பயிற்சி கொடுப்பாங்க. இவங்க போகிற இடத்துலலாம் என்ன வச்சுருப்பாங்க, தோளில் சொல்லுங்கங்க, ஒரு துப்பாக்கியை தொங்க விட்டுட்டு போவாங்க. துப்பாக்கியை தொங்க உங்களுக்கு சுட தெரியும், சுட்டு கொல்லவும் தெரியும். ஆனால் நீங்கள் அதை செய்வீங்களா, செய்ய மாட்டாங்க. போலீஸ்காரரும் துப்பாக்கி வச்சுருப்பாங்க, அதில் குண்டு இருக்கும், சுடவும் தெரியும், ஆட்களை கொல்லவும் தெரியும். அவங்க செய்ய மாட்டாங்க. அதை செய்யக்கூடிய நேரத்தில் தான் செய்யணும். அதே போல் ஒரு பெண்களுக்கும் துப்பாக்கி கொடுத்துருக்காங்க. காவல்துறையில் இப்போ பெண்கள் இருக்காங்க, பெண்களுக்கும் துப்பாக்கி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அவர்கள் சுட தெரியும், ஆனால் அதை செய்யக்கூடாது. அதே ஒன்று தான் பிரசங்கிக்கக்கூடிய தகுதி பெண்களுக்கு இருக்கலாம், நன்றாகவே அவர்கள் பிரசங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது, பிரசங்கிக்க கூடாது என்று வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆகையால் ஸ்திரீயானவள் அல்லது பெண்கள் பிரசங்கிக்கலாமா என்ற கேள்விக்கு நாம் என்ன பதிலை வேதத்திலிருந்து கண்டுபிடித்தோம் என்றால், பெண்கள் ஒரு பாஸ்டராக ஒரு போதகராக இருப்பதற்கோ அல்லது பிரசங்க பீடத்திலிருந்து பிரசங்கிப்பதற்கோ அவர்களுக்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாது என்று சொல்லி நாம் முடிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவு வேளையிலும் நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தவும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கவும் இந்த பைபிள் ஸ்டடி கூட்டத்தை ஆசீர்வதித்து கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். பெண்கள் பிரசங்கிக்கலாமா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற ஸ்தாபன சபைகளிலோ மற்ற சபைகளிலோ பெண்கள் தங்கள் ஆண்களுடைய பிரசங்க பீடத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் அல்லது தேவனுடைய பிரசங்க பீடத்தை எடுத்துக்கொள்கிறார்கள்.
அந்த ஆண்களுக்கு நிகராக பெண்கள் பிரசங்கிக்கிறார்கள், பாடல் நடத்துகிறார்கள். ஆனால் கர்த்தாவே, வேத வசனத்தின் அடிப்படையில் பிரசங்கப்படத்தில் ஏறுவதற்கோ பிரசங்கிப்பதற்கோ எந்த ஒரு சகோதரிகளுக்கும் அனுமதி கிடையாது. அவர்கள் ஒரு பாஸ்டர் அல்ல. அவர்கள் இந்த 5 விதமான ஊழியத்தில் வரமாட்டார்கள். ஆனால் சுவிசேஷம் அறிவிப்பது எல்லாரும் மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறதுனால எல்லா சகோதரிகளும் கண்டிப்பாக சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு கிருபை தந்தீரே. ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை ஆண்டவரே, இந்த ஜனங்கள், இந்த விசுவாச சகோதரிகள் எல்லாம் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். புருஷன் மேல் அதிகாரம் செலுத்துவதற்கோ அல்லது மற்ற ஊழியக்காரர்கள் மேல் அதிகாரம் செலுத்துவதற்கோ பெண்களுக்கு எந்த ஒரு தகுதி இல்லை. அவள் சபையிலே பேசுவதற்கு கூட அனுமதி இல்லை. அவர்கள் அமைதலாக இருக்க வேண்டும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மீண்டும் சந்திக்கும் வரைக்கும் உங்களுடைய கிருபை, இரக்கமும், சந்தோஷமும், சமாதானமும், சுகமும், பலமும், ஆசீர்வாதங்களும் எங்கள் அனைவரோடும், அருமையான பிள்ளைகளுடைய குடும்பத்தாரோடும் என்றென்றைக்கு நிலை நிற்கும்படியாக கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் என்று என்று சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.